ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக. யோ 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 ஐயரே, இப்ப ஏதோ ஒரு 3 பேரை சொன்னியே, அவங்கெல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்களா? ஏன் மாதிரி குழந்தை? இல்ல, அந்த 3 பேர்ல கல்யாண வயசுல யாராவது இருந்தாங்கன்னா என்னைய பொண்ணு பார்க்க வர சொல்லலாமே கேட்டேன். யோ, இப்ப நான் என்னத்த சொல்லிவிட்டேன்னு இந்த சிரிப்பு சிரிக்கிற? அட சொல்லுயானா? ஆமா, நோக்கியே இந்த நினைப்பு. நீதான் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிடுறிய. இனிமேலும் நோக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைச்சுட்டு இருக்கிய. அத நினைச்ச எனக்கு சிரிப்பு வந்துடுது. சிரிப்பையா, நல்லாவே சிரிப்பேன். ஏயா, கண்ணங்கரையல்னு கறிக்கட்ட மாதிரி இருந்துகிட்டு முதுகுல ஒரு நூலையும் சுத்திக்கிட்டு நீயும் இந்த ஊருக்குள்ள ஐயர்னு சொல்லிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்க. நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னா மட்டும் நீ நம்ப மாட்டல்ல? நேரம் ஐயா, எல்லாம் என் நேரந்தே. மறி குழந்தை, காலங்காத்தால நான் தான் நோக்கு கிடைச்சேனா? சந்தியாவந்தனம் பண்ண விடாம வந்து ஏன் என்ன தொல்லை பண்ற? நோக்கு இப்ப என்ன வேணும்? நான் என்ன உங்ககிட்ட 1/2 கிலோ அரிசி பருப்பு தான் நான் கேட்க போறேன். ஒண்ணுமில்ல ஐயரே, நேத்து கல்யாண வீட்டுல மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தியே, அந்த மந்திரத்தையே அந்த பொண்ணு மாப்பிளையும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அத அவங்க அர்த்தம் புரிஞ்சுட்டே சொன்னாங்களா இல்ல அர்த்தம் புரியாம சொன்னாங்களா? அசடு அசடு, சொல்ற மந்திரத்தையே திருப்பி சொல்றது இல்ல. இந்த லட்சணத்துல யாரு இந்த காலத்துல அர்த்தம் புரிஞ்சுன்னு சொல்றா? ஆமா, இதையே நீ கேக்குற? ஒண்ணுமில்ல ஐயரே, நாளை பின்ன எனக்கும் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்க, நீதே வந்து மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கொடுக்கணும். அதுக்கு என்ன, பேஷா எடுத்து கொடுத்தா போச்சு. அதெல்லாம் கொடுத்துருவ. அதுக்கு முன்னாடி நீ சொல்ற மந்திரத்தையே நானும் அர்த்தம் புரியாம சொல்றதை விட என்ன அர்த்தம்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தா என்னமோ பெருசா உன் தவத்துக்கு எடுத்துட்டா மாதிரி இந்த விரட்டு விரட்டுறியா? என்ன எழுது, சைக்கிள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? யாரு? மறிக்குழந்தா? ஒண்ணும் இல்ல மறிக்குழந்து, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போனா ஆத்து பக்கம் வந்தேன். அதுக்குள்ள பாரு இந்த பாலா போன சைக்கிள் பஞ்சர் ஆகி பழி வாங்குது. தண்ணி நீங்க எடுக்கிறீங்களா? ஏன் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு தண்ணி கொடுத்து பண்றீங்களா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. தண்ணி சுத்தமா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணலான்னு வந்தா அதுக்குள்ள நீ... ஓஹோ, பரிசோதனை பண்ணவா? இத்தினோட புட்டியில எடுக்கிறதுக்காக இம்புட்டு தூரம் வந்தீங்க? ஏன் கிட்ட கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? இந்தாங்க புடிங்க. போதும். உண்டோ என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா! பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எட விளக்க மாட்ட பொம்பளைங்க ஓடுற இடத்துல உனக்கு என்னடா வேலை? யாரா நீ? எந்தடா ஓடுறா? பாக்குறதுல என்னடி விசேஷம்? ஒரே ஒரு விஷயம் நம்மளை விட கூடுதலா பண்ணுவாங்க. ஒண்ணுமில்ல, நம்ம ஊர்ல மாதிரி பொண்ணு மாப்பிள்ள முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கும். அப்புறம் தரையில சமுக்காலத்தை விரிச்சு கையில ஒரு வீணைய வச்சுக்கிட்டு பாட்டு பாடி காமிக்கும். ஆம்பிடுதே. அதானே பார்த்தேன். ஏன் இம்புட்டு மாப்பிள்ளைகளும் வந்துட்டு என்னைய பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நான் யாருக்குமே பாடி காட்டல கலா. நல்ல காரியம் பண்ணுனேன். சரி, ஆண்டவ விட்ட வழி. ஒண்ணுமில்ல மறிக்குழந்து, நம்ம ஊர்ல அழகா ஒரு ஆறு ஓடுதுல, காலையிலயோ இல்ல சாயங்காலமோ நீ ஆத்துக்கு போய் காலத்தளவு தண்ணில நின்னுக்க. காலு கடியில கிடக்குற சின்ன கூழாங்கல் எடுத்து உன் வாயில போட்டுக்க. அப்புறம் அண்ணாந்து பாத்துக்கிட்டு மெதுவா சாதகம் பண்ணு. ஆம்பிடுதே, நீயும் பாட ஆரம்பிச்சிருவ. இந்த ஜென்மத்துல நமக்கு பாட்டே வராது போல இருக்கு. முயற்சி பண்ணி பாப்போம்.
என்ன தேவரே, இப்படி பஞ்சாயத்தாருக்கு பதிலே சொல்லாம போனா எப்படி? நாளைக்கு என் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். ஏண்டி விடிஞ்சா கல்யாணம், நான் தனியா கிடந்து தவிக்கிறேன். நீ என்னடா நான் உரல உக்காந்துகிட்டு கோழி குஞ்சுகிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிற. என்ன கிழவே கொஞ்சம் குழந்தை போடி. நாட்டாமக்காரக வீட்டுல பாத்திரம் தரமுனாக போய் வாங்கிட்டு வந்து வையி. போடி நான் போறேன் கிழவி, கத்தாத. அட சீக்கிரம் போடி. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா. இந்த மஞ்ச கயித்தை உன் கழுத்துல கட்டுற நானு என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் உனக்கு தாரவாத்து கொடுக்கிறேன். மனசாலையும் உடலாலையும் இன்னைக்கு இணைகின்ற நமது இல்லற வாழ்க்கையில இனிமே பிரிவே இல்லை. கண்டே பத்னானி சுபகே தொஞ்சீவ சரதம். கண்டே பத்ராபி சுபகே சஞ்சீவன சாம்சரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ போற நம்மோட வாழ்க்கையில நீ இருக்க இன்னொரு பெண்ணை நான் மனசாலையும் நினைக்க மாட்டேன். இப்படி நீயும் அவனும் மாத்தி மாத்தி மந்திரம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதிமொழி எடுத்துக்கிறது தான் மறிக்குழந்து. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. மறிக்குழுந்து, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எதுக்காக இந்த கல்யாணம் வேணான? எதுக்காக இந்த மாப்பிள்ளை வேணான? அவனுக்கு என்ன குறை? அவன் என்ன நொண்டியா முடமா? அவன் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கேட்டு அவன் கையால உன் கழுத்துல தாலி கட்டலான்னு இருந்த. எதுக்காக வேணான? அங்கேதே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க தேவரையா. இந்த உலகத்துல கல்யாணம் ஆகாம இருக்கிற ஒவ்வொரு கன்னி பொண்ணுக்கும் தாலி மட்டும்தே முக்கியம்னா ஒவ்வொருத்தையும் தாலி எடுத்து தானாவே கட்டிக்கலாமே. ஒரு மனுஷன் கையால கட்டுற தாலி போட்டு மனசுக்கு பக்கத்துல என்னைக்கு தொங்கிட்டு இருக்கிறதே, அந்த மனசுக்குள்ளார அவன் என்னென்னைக்கு இருக்கணுங்கிறதுக்காதே. இல்லைன்னா கழுத்துல கட்டுற இந்த புனிதமான தாலியை கையிலயோ காலிலயோ கட்டலாம்னு பெரியவங்க சொல்லியிருப்பாளே. நல்ல மாப்பிள்ளையா வரமாட்டாங்களான்னு ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுற மாதிரி இத்தனை காலமும் நானும் ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதே. ஆனா மனசு வேற ஒருத்திக்கிட்ட கொடுத்துட்டு வெறும் மஞ்ச கைத்த மட்டும் என் கழுத்துல கட்ட நினைக்கிற உங்க மக மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்காக சத்தியமா நான் காத்திருக்கல. மறிக்குழுந்து, என்ன சொல்ற? ஆமாங்கய்யா, நேத்து ராத்திரி என் பேரு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வா உள்ள போய் பேசலாம். உள்ள வந்து நியாயம் பேச ஒண்ணு நான் வரல. நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு போதான் வந்தேன். இல்ல உமா, அது வந்து நான் உங்க மனசுல இல்லங்கிறதா தெரிஞ்சு போச்சே. நான் ஏ பாபா, இத்தனை நாள நீங்க எழுதுற லெட்டர்ல எல்லாம் நீ மட்டும் தான் எனக்கு பொண்டாட்டியா வர முடியும். என் மனசு பூரா நீ தான் நிறைஞ்சிருக்க. வேற ஒரு பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்ல துடிச்செல்லாம் எனக்கு கிடையாது. சின்ன வயசுல இருந்து எனக்கு நீ தான் உனக்கு நான் தானே பெரியவங்க முடிவு பண்ணதுதான். அப்படி இப்படி எழுதி எழுதி என்ன ஏமாத்துறதும் இல்லாம இப்ப இன்னொரு அப்பாவை பொண்ணோட வாழ்க்கை கேட்டுட்டு வந்து நிக்கிறியே. இந்த பாவட சும்மா விடாது. அழாத உமா, ப்ளீஸ். சத்தியமா சொல்றேன், என் மனசால விருப்பப்பட்டு இந்த காரியத்தை நான் செய்யல. ஏதோ அசம்பாவிதமா
என்னை அறியாம செஞ்ச தப்பு இது. இப்படி ஒரு அசிங்கம் நடந்து போச்சே தவிர இப்ப கூட உனக்கு துரோகம் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல உமா. இந்த ஊர்க்காரங்க முன்னாடி எங்க அப்பா தலை குனிய கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஆமா உமா, என்ன நம்பு. அந்த பொண்ணை பார்த்தாலே ஆம்பளை மாதிரி இருக்கா. அவ கழுத்துல தாலி கட்டி நான் எப்படி சேர்ந்து வாழ போறேன்னு புரியல உமா. பார்த்தாலும் கனவுல இருந்து எனக்கு நிஜ வாழ்க்கை என்னன்னு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒண்ணு மாத்திரம் நிச்சயமா, அந்த மறி குழந்தையோட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழவே முடியாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க மாமா. சின்ன வயசுல இருந்து உங்களே நம்பிட்டு இருந்தேன். என் வாழ்க்கை அநியாயமா கெடுத்துட்டீங்களே. அழாத உமா, உள்ள போய் பேசலாம் வா. மறிக்குழந்து, இப்படி கொஞ்சம் வா. நான் சொல்றதை கேளுமா. இல்லங்க டீச்சர் அம்மா, உங்களுக்கு தெரியாது. இந்த ஊர்ல எல்லாரும் என்னைய போய் சொல்றேன் சொல்லுவாங்க. நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்காக நான் மணமேடை வரைக்கும் வந்தேன்னா, எந்த சனங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பஞ்சாயத்துல ஆசைப்பட்டாங்களோ அந்த சனங்களுக்கெல்லாம் என்ன காரணத்துக்காக நான் அந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லேங்கிற விவரம் தெரியணுங்கிறதுக்காக. இது பாரு மறிக்குழந்து, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதுக்காக இத்தனை பேருக்கு மத்தியில மாலையை கழட்டி போடுறதும் கல்யாணமே வேண்டான்னு சொல்றதும் அவ்வளவு நல்லது இல்லம்மா. மறிக்கொழுந்து, மாங்கல்யம் திருட்டு போற திருப்பி வாங்கிக்கலாம். ஆனா நீ திருட்டு கொடுத்ததும் மனசு மட்டும் இல்லம்மா, இந்த அம்மா நல்லா யோசனை பண்ணி பாருமா. யாருமே தெரிஞ்சு திருட்டு கொடுக்கறதுல கிளவி, நானும் தெரியாமத்தான் திருட்டு கொடுத்துட்டேன். என்ன செய்யறது, ஆண்டவ விட்ட வழி. நீ வா, நம்ம போலாம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.